லலிதா மேடமிடமிருந்து சரியான பதிலடி வாங்கிய துளசி. நடந்தது என்ன தெரியுமா? நம்ம ஆனந்தியை ஒரு பக்கம் இந்த அன்பு எப்படியாச்சும் நல்லபடியாக பார்த்துக்கணும், அவளுக்கு எந்த ஒரு துன்பம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் பாடுபட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் நம்ம துளசி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம அன்பு மாமாவை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கணும், அவர் நமக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இல்லாத பொல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்ம அன்பு அந்த துளசியை ஒருபோதும் எடுத்து பார்க்க மாட்டேங்கிறாரு. அதுவே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பெரிய அவமானமாகவும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஆனால் இருந்தாலும் என்னோட முயற்சியை நான் விட மாட்டேன். இந்த ஆனந்தி சரியில்லை, அவ பார்த்தீங்கன்னாக்கா யாரோ ஒருத்தனோட குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்க, அவ்வளோ போய் இவர் நம்பிட்டு இருக்காரு, இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா இவருக்கு செட் ஆக மாட்டோம், நாம் தான் இவருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்ம துளசி இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணத்தை பண்ணி கொடுக்குறேன், அதை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றி அவங்க மனசில் பார்த்தீங்கன்னா ஆசையை வளர்த்து விட்டுட்டாங்க. அதனால தான் இவங்க இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மேலும் மேலும் நம்ம துளசி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அன்பு அவ்வளோ சொல்லியும் அவ்வளோ இதுன்னுமே அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ அன்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்தியோட குழந்தைய பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. இதுக்கப்புறமும் பார்த்தோன்னாக்கா என்ன ஆக போகுதுன்னா, அந்த இடத்துல இந்த ஆனந்திக்கு எதிராக இருக்கிற இந்த அன்புவோட அம்மா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஆனந்திக்கு சப்போர்ட்டை தான் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாங்க. ஏன்னா பச்சை குழந்தைய கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையனும் ரொம்பவும் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. சரி, அவனே கல்யாணமும் பண்ணிட்டான், அவள் இந்த வீட்டில் தான் இருக்கா, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தீங்கன்னா புரிஞ்சு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம இதை கெடுக்க வேணாம்னு சொல்லி அவங்க ஒரு பிளானை போடுறாங்க. இப்போ இந்த டைமில் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஆனந்தியை கூட்டிகிட்டு போன அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்பவும் பார்த்தோன்னாக்கா இந்த துளசி கிட்ட பேசுகிறாங்க. எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான், நீ என்ன பண்ணலை, நீ தான் பார்த்தோன்னாக்கா அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கன்னா, அவளை ரொம்பவே சித்திரவதை பண்ணியிருக்க, அந்த குழந்தைய பார்த்தோன்னா நீ ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த டைமில் தான் என்ன ஆயிடுச்சுனாக்கா, நான் எந்த ஒரு விஷயமும் பண்ணலை, அவளுக்கு எதுவும் இது இல்லை, நீங்கள் தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பேசாதீங்க, எப்பவுமே நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல துளசி பேசும்போது, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கோவப்பட்டு கன்னத்திலே பார்த்தீங்கன்னா அரைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த துளசி பார்த்தீங்கன்னாக்கா பண்ண தப்பை பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க. இந்த லலிதா மேடம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு கோபமாக எதிராக மாறினாங்க. அடுத்து அன்பும் ஆனந்தியும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லபடியாக சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் சாதகமாக மாறுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் தெரிவிச்சுட்டு வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.